போயிட்டாங்க. எங்கடா போனானுங்க? ஏண்டா ராத்திரில தான் உங்க வீரத்தை காட்டுவீங்களாடா? சொல்லுடா. ஏய், உங்க பிச்சைக்கார விவசாய தொழிலாளர் சங்கத்தை விட்டு யாரும் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேரக்கூடாதா? சேர்ந்தா அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டுவீங்களா? கொலை மிரட்டல் 7 வருஷம். எல்லா பயல்களுக்கும் களிதான். நாங்க எவனையும் அடிச்சு மிரட்டல. போய் சொல்ற. 7 வருஷம் சொன்ன உடனே பயம். அப்ப ஒண்ணு செய்யுங்க. மஞ்சள் கொடி எரிச்சதுக்கு 250 ரூபா அபராதத்தை கட்டிட்டு எல்லாரும் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துருங்க. என்னடா மௌனமா இருக்கீங்க? நீங்க சேரல? சேரலனா என்னடா ஐயாவே ஏத்து பேசுற? ஐயோ மச்சான், மச்சான், ஐயோ மச்சான். இந்த கோஷத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துருங்க. இன்ஸ்பெக்டர், எங்களை அடிச்சு கொண்டாலும் நாங்க மாற மாட்டோம். காலங்காலமா ஆடு மாடுகளை போல ஆண்டமாரு கொட்டில அடிமைப்பட்டு கிடந்த எங்களை கண் திறந்து மனுஷனா மாத்துனது எங்க சங்கம் தான். பெரிய தம்பி அவர் சங்கத்துல சேர வச்சு மறுபடியும் எங்களை கொட்டில் அடைக்க பாக்குறாரு. அது நடக்காது. களி தின்னாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வருமாடா? களி திங்கணுமா வேணாமான்னு கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு. முத்துசாமி, வீராப்பெல்லாம் வேண்டாம், அழிஞ்சு போயிருவீங்க. அவங்க சங்க ஆட்களை அடிச்சதுக்கு உங்க எல்லாரையும் திருப்பி அடிச்சா அவன் பெரிய தம்பி துடிக்கிறாரு. நான் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும் தடுத்து நிறுத்தி இருக்கேன். 1 வாரம் அவகாசம் தரேன். ஒழுங்கு மரியாதையா நீங்க எல்லாம் அவங்க சங்கத்துல சேர்ந்துருங்க. இல்ல உங்களை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. வாங்கயா. அடியே, உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சு அடி? 10 பவுன பதக்கச்சங்கிலியோட பொண்ணு பார்க்க வந்தவனை எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப இந்த வக்கத்த பயல்கிட்ட மனசு கொடுத்திருக்கியே, அவனால உனக்கு ஒரு தோடு வாங்கி போட முடியுமாடி? ஐயோ அம்மா, மானம் போகுது, நிறுத்துமா. நீதாண்டி என் மானத்தை வாங்கிட்ட, என் கௌரவத்தை மண்ணில போட்டு பதச்சிட்ட. அவன்கிட்ட எதை கட்டிடி மயங்கின எடுபட்ட சிரிக்கி. உனக்கு புத்தியே கிடையாது. இப்படி வெக்க கிட்டத்தனமா பேசுறியே. நீ பொம்பளையா என்ன? அடியே, வெறும் பயலுக்கு கட்டி கொடுக்கறக்கு இந்த அன்னக்கிளி ஒண்ணு வெறும் சிரிக்கி இல்லடி. உன் கல்யாணத்துக்காக 500 ரூபாய் வச்சிருக்கேன், 5 பவுன் அசலா வச்சிருக்கேன், பசுமாடு வச்சிருக்கேன். இதெல்லாம் உனக்கு தாண்டி. என் மருமகன் ஆனை மேல வருவான், குதிரை மேல வருவான், மோட்டார்ல வருவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் கனவுல மண்ணெல்லி போட பாக்குறியாடி? அடியே, இதுக்கு ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். சீமனை வந்து செத்து போறேன். அடியே, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி ஆம்பளைல விழுந்து வேடிக்கை பாக்குறீங்களா? போய் வேலையை பாருங்கடி. அடுத்த வீட்டு நியாயம் என்ன? அந்தாண்ட இந்தாண்ட போகாம வீதிய மறைச்சிட்டு நின்னுடுவாளுங்க. போங்கடி. சிரிக்கி மவளே, பட்டு புடவையும் பதக்கஞ்சங்கிலியோட சீர் எடுத்து வந்தாதான் உன்னை கட்டி கொடுப்பேன். ஞாபகத்தை வச்சுக்கோ. பாவிங்க, நாசமா போக எப்படி அடிச்சிருக்கானுங்க. என்ன வாயடிச்சு பாக்குற? கொடுத்த என் கண்ணை என்னாலே நம்ப முடியல தாமரை. உங்க அம்மா உங்ககிட்ட சண்டையெல்லாம் போட்டது எப்படி வந்த? அது தடுத்தா நான் நின்னுருவேனா? மைக்கம் தெளிஞ்சதுமே உன்னை பாக்கணும்னு நினைச்சேன். நீ வைத்தியர்கிட்ட போயிருக்கதா சொன்னாங்க. உங்க அம்மா என்ன சொல்லுது? அதுக்கு வரும தெரியாது மச்சான். நான் சீமனை ஊத்திட்டு சாக போயிட்டேன். ஐயோ தாமரை, உன்னை விட்டு நான் போயிடுவேன் மச்சான். சும்மா பாசாங்க. எங்க அம்மா பட்டு புடவையும் பதக்க சங்கிலியோட வந்து பொண்ணு கேட்டா தருவேன்னு சொல்லுது. இப்ப சந்தோஷமா? மச்சான், நீ கொஞ்சம் நிதானமா இருந்துக்க. ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம சங்கத்துல முன்னுக்கு நின்னு போராடுறவங்கள பெரிய தம்பி தீத்து கட்டிட்டு வரானா. அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பயப்படாத. ஆமா, நீ பெரிய வீர, ஒண்ணு பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஏன் கதி? ஊர் இருக்கிற நிலைமையில உன்னை பத்தியே யோசிக்கிறிய. ஒவ்வொருத்தனும் உசுருக்கு பயந்து வீட்டுல உட்கார்ந்தா அப்புறம் ஊர் என்ன ஆகுது? நம்ம சனங்க நிம்மதியா 3 வேளை சாப்பிடணும், நல்ல துணிமணியை கட்டிக்கணும், குடியிருக்கு நல்ல குடிசை வேணும். அதுக்கு நம்ம உழைப்புக்கு ஏத்த கூலி வேணும். அந்த கூலியை பெற போராட்டத்துல நான் செத்தாலும் சந்தோஷம் தான். அழாத, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது.
நம்ம ஊர்ல உன்னையும் முனியின தலைவரை 3 பேரையும் பாக்குற இடத்துல தீர்த்து கட்டணும்னு சொல்லி பெரிய தம்பி அடியாட்களுக்கு உத்தரவு போட்டிருக்கானா. திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு உனக்கு நான் தாலியை கட்டிட்டேன், தாலியா இருக்கிற மாதிரி இந்த குழுக்குற. நீ செத்தா நான் தாலியா இருக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த குண்டு மணி அரைச்சு தின்னுட்டா செத்துருவேன். தாமர என்னடா ஒரு தீபிடி தாங்க. யாரு கேட்டது? உங்க அப்பா கேட்டுச்சு. காசை குடுறா. இந்தா இந்தா உங்க அப்பா மேலே ஜனாதிபதி போடா எடுத்துக்கிட்டு ஆளை பாரு. அப்பா இந்தாப்பா தீபெட்டி. டேய் கடையில யாரா இருக்குது? அவன் மண்டைங்கிறானா அவன் பொண்டாட்டிக்கிறாளா? அந்த மண்டையன் தான் பாருங்க, நான் விளையாட போறேன் பாப்பா. என்ன மாதிரியே இருக்குதுங்கடா என் பிள்ளைங்களும். டேய் மண்டா வெளிய வாடா. யோ எதுக்கு இப்ப லோலோன்னு கத்துற? புள்ளிய நீ ஏமாத்த பாக்குறியா? யார் ஏமாத்துறது? நீதான்டா. நான் எங்க ஏமாத்துறேன்? டேய் பீடி கட்டா தீப்பெட்டி குத்து அமிச்சிருக்கா? அத நம்ம பையன கலியா? உங்க பையனா? டேய் என் பையனா உன் பையனா? அத போய் உன் பொண்டாட்டி லட்சுமி கேட்டல் போ. என் பொண்டாட்டி லட்சுமியா? அவ பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ராத்திரி பகலா லட்சுமி லட்சுமி லோலோன்னு கத்துறல, அது என் காதுல கேட்காது. இந்த பாரு சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு பீடியை கொடு. உன் கூட பெரிய ரோதனா போச்சியா? வத்தி பெட்டிக்கு மேல வீடியோ கேக்குறான். இந்தா கட்டாவே தர்றேன், என்ன விட்டு தொலை. நிறைய வேலை இருக்கணுமே, வேலை வெட்டி இல்லாம இல்ல. என்னது? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆமா. அது அப்புறம் உனக்கு தெரியும்? அதான் 5-6 வதவதன்னு வெட்டி விட்டுக்க தெரியாது. டேய் அது என் ஆன்ம தன்மைடா, என்னுடைய வீரம். டேய் என்ன பெத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை 7 நாள்ல இந்த கடையை நான் காலி பண்ணல. என் பேரு கணேஷ் இல்லடா, பாருடா. இந்த மண்டையங்கிட்ட இந்த பீடி ஏமாத்தி பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. வணக்கம் வணக்கம். உட்காரு. அதை எடுத்து போட்டு உட்காரு. எங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம்? அதை ஏன்னா கேக்குறேன். மாமியா வீட்டுல ஒரு கெடா விருந்து போய் ஒரு 10 நாள் குடும்பத்தோட உட்காந்து கும்பரி எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஆமா நீ ஏன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒண்ணு இல்லடா, என் பொண்டாட்டி ஒரு ஆள் வருமானம், 5 பசங்க, 7 பேரு சாப்பிட வேண்டியது இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சா என் பொண்டாட்டிக்கு துணையா இருக்குண்டா. பள்ளையாரி வீட்டுக்கு துணி எடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு வேலை இருக்குடா. காலையில 9 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துடலாமா? கையில நிறைய காசா. என்ன வேலை? நானு கேட்டேன், இதோ தூக்குறதா தூக்குறதா? அருமையான வேலை. ஒரு பீடிக்குள்ள வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு பீடி எடுத்துட்டு வேலை வாங்கி தரேன்ட்டு வேலையை காட்டான் பாத்தியா? என்னன்னு வாழ்க்கை இப்படிதான். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போயிடுறோம். ஏன்னா இந்த நசுக்கு நசுக்கிறான். கொட 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 கொட்டை குச்சி மாதிரி ஒண்ணு மேல எங்க வாங்கின பீடி? எங்க வாங்கின பீடி? மண்டையங்கிட்ட தான் வாங்கினேன். மண்டையும் கடையில எவனா தலையில மசாலா இருக்க வாங்குவானா? சொல்லு. மண்டையும் கடையில எவனா வாங்குவானா? அவன் ஒரு முட்டா பையனை. ஏன் நான் பாய் கடையில் வாங்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்குது? இதை குடிச்சு நோய் வந்து டிபி வந்து செத்து போயிருவேன். அப்புறம் உன் குடும்பம் அனாதையாய் போயிடும், உன் பொண்டாட்டி விதையாயி ரோட்ல நிப்பா. இது தேவையா? நல்ல பீடியா வாங்க மாட்டேன். பாய் கடையில வாங்க வேண்டியதானே? நம்ம கறிப்பாய் கடையில சிங்கப்பூர்ல இருந்து பீடி வாங்கிட்டு வராரு. நான் அங்கதான் வாங்குவேன். என்ன நாத்தம் அடிக்குது? புடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே. உன் வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கி பீடி வாங்க தெரியல. வேலை இல்லைனாலும் வெட்டி பேசுதான். ஒரு பீடி தான் நல்ல பீடியா இருக்குது. நான் வந்துட்டோமா? அண்ணா யாரு இல்ல பொண்டாட்டி கூப்பிடுறா. அக்காவா? வேலை வேலை தானே, கண்டிப்பா கிடைச்சிருந்தேன். போன இவன் கிட்ட ஒரு 10 பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எப்படியோ ஒரு 10 பீடி கிடைச்சது. 2 நாளைக்கு நல்லா ஜம்முன்னு கூட வேண்டியதா.
யா